ஹாய். யூகே வந்தாச்சு. இந்தியா லீவ் முடிஞ்சிருச்சு. 50 days செம்ம ஃபாஸ்ட்டாக கடன்னு போயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம் இந்த லீவில். ஒரே ஞாபகமாக இருக்குது. வந்துட்டு வந்து என்னால் நார்மலாக இருக்கவே முடியல. ரொம்ப ஹோம் சிக்காக இருக்குது. ஃப்ளைட்லாம் அழுதுகிட்டே தான் வந்தேன். இப்போயும் வந்து அது நார்மலாக முடியல. நானும் ஒரு வருஷமும் ஓகே நம்ம வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போது எனக்கே வந்து ஒரு குழந்தைலாம் இருக்குது. ஸோ அவங்க முன்னாடி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். பட் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியல. பட் சில பேர் வந்து இங்கே பார்க்குறேன் இல்லையா, அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க. அவங்க கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை பார்க்கணும், அடுத்தது இது பண்ணணும், அது பண்ணணும்னு அவங்க வந்து தயாராகிறாங்க. பட் என்னால் அது அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நான் வந்து இந்த ஹோம் சிக்னஸ் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாலே அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அது வந்து இன்னும் பெருசாகிட்டு இன்னும் ஜாஸ்தி தான் இருக்குது, அது கம்மியாகலை. ஸோ அவள் தான் வந்தாச்சு, நம்ம வேலையை நம்மளே பண்ணிக்கணும். அதெல்லாம் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் பண்ணுறதெல்லாம். இது மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, சேஃபான ஒரு ஃபீலிங். அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஃபீலிங் இருக்குது இல்லையா, ஒரு செக்யூர்டான ஃபீலிங். அது வந்து இங்கே எனக்கு இல்லை. ஏன்னா இங்கே வந்து எல்லாத்தையுமே நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணணும் இல்லையா. அந்த இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. ஏதோ ஹாஸ்டலில் வந்து என்னோடய வீட்டில் ஹாஸ்டலில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, பட் மைண்ட் வந்து இன்னும் வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களில் எத்தனை பேர் ரொம்ப ஹோம் சிக்காக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது நம்மளோட கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சாம்பார் அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல். எல்லாமே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்ததை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. குக்கரு, கடாய், அந்த கெட்டில் எல்லாமே வந்து இப்போ வரும்போது வாங்கிட்டு வந்தது. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அதை இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியாச்சு. ரொம்ப மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. நான் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதெல்லாம் திரும்ப பார்த்து ஒரே அழுகாட்சியாக போயிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் இப்போ உங்ககிட்ட யார் கேட்டான்னு சொல்லி. பட் எனக்கு வந்து இது ஒரு டைவர்ஷனாக இருக்குன்றதால நான் இதை பண்ணேன். ஒரு மாதிரி இப்போது எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு மாதிரி எங்கள் அக்கா இந்த மாதிரியே போயிட்டு இப்போ எப்படி நம்ம தனியாக சர்வைவ் பண்ண போகிறோன்ற மாதிரி புதுசாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே சரியாயிடும், நார்மலாக பேக் டு நார்மல் சீக்கிரம் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.